இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்திலும் அழுது வெற்றி பெற்ற 7 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, புலம்பல் 2:11, என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது, குழந்தைகள் பாலரும் நகரத்திலே வீதிகளிலே மூச்சு கிடக்கிறார்கள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளும் பாலர்களும் நகரத்திலே வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய அழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, துக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு 7 மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆகார், அன்னாள், யோபு, நெகேமியா, எசேக்கியா ராஜா, பாபிலோன்ல சிறப்பிட்ட போன ஜனங்கள், இப்படியெல்லாம் நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு மார்த்தாள், மரியாள் அவர்கள் 2 சகோதரிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், ஒரே ஒரு சகோதரன் இருக்கிறான். அந்த கிராமத்துல அந்த மார்த்தாள், மரியாள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். மரியாள் தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் பாதத்திலே விழுந்து கிடைக்கிறார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சோகமான ஒரு காரியம் நடக்கும். அங்க அவனுடைய சகோதரன் மரித்து விடுகிறார், லாசரு மரித்து விடுகிறார். அங்க இந்த சகோதரனை அடக்கம் செஞ்சாச்சு. 4 நாள் ஆயிட்டு போதகர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அங்கே அந்த சகோதரிகள் அங்க ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். அங்க துக்கம் கொண்டாடுகிற வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, யோவான் 11:19, யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்துல வந்தாங்க. அந்த வீடு ஒரு துக்க வீடு. அங்க ஆறுதல் சொல்லும்படி வராங்க. அவங்க பாக்குறாங்க, ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார்னு கேள்வி. அவர் எவ்வளவா இந்த குடும்பத்தை நேசித்தார் என்று சொல்லி பார்க்க இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 11:31 பாருங்க, இப்பொழுதும் வீட்டிலே அவனோட கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லி இருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறிடத்தில் அழுகிறதுக்கு போகிறார் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். அங்க 32, இயேசு அந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். பாருங்க, இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை, இயேசு மட்டும் இங்க இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் லாசரு இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த சகோதரன் மரித்த பின்பு 4 நாட்கள் கிடைத்து இயேசு வந்ததை பார்த்து நீங்க இருந்திருக்கலாம்ல. அப்போ இயேசு கண்ணீர் விடுகிறார். அவர் அங்க ஒரு அற்புதம் நடக்குது. லாசரு உயிரோடு எழும்பி வருகிறார். இன்றைக்கும் அந்த அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புதம். உயிர் தெழுத ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு நம்மளுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம், நீ இயேசுப்பா நீங்க இங்க இருந்தாலும் என் பிள்ளை மறிச்சிருக்க மாட்டானே, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்லாம் கூட இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவர. அநேக காரியங்கள் அநேகருக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்து இன்றும் உயிருள்ள சாட்சியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யோவான் 20 நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் இன்னும் 16, 18 பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் அவளும் அழுகிறாள். அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவள் எதற்காக அழுகிறாள்? இயேசு மரித்து விட்டார், அவர் கல்லறையில் அவரை காணோண்டு அழுது கொண்டிருக்கிறார். ஆனா பாருங்க, அந்த உயிர் தழுந்த இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கிறார். வசனம் சொல்கிறது, யோவான் 20 20ஆம் அதிகாரம்
11 பாருங்க, மரியாள் கல்லறையில் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருந்த அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவனாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலே ஒன்றும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருந்ததை கண்டாள். அவர் அந்த ஸ்திரீயை பற்றி ஏன் அழுகிறார் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அது தெரியவில்லை என்று சொல்ல. ஆனா அந்த தூதர்கள் சொல்றாங்க, அங்கே இயேசுவை அவள் கண்டு கொள்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட உங்க அழுகைக்கு பதிலை கர்த்தர் தருவார். ஒருவேளை நிறைய காரியங்களை அழுகை குறித்து நம்ம இந்த வாரம் முழுவதும் தியானித்தோம். கர்த்தர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்களும் கூட சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டை சந்திக்க செல்லும் போது அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்க எனக்கு 4 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை கேட்டுட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து கேட்கும்போது அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை இயேசு கிட்ட இருக்கிறான்னு சொன்னாங்க. 3வது பிள்ளை எங்க இருக்காங்க, இயேசு கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஷாக் ஆயிட்டு. அவங்க அழல, துக்கமா இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. அந்த பிள்ளை மரிச்சதை குறித்து கவலைப்படாம அவன் இயேசு கிட்ட இருக்கான்னு சொல்லும் போது உண்மையிலே வேடிக்கையாக இருந்தது. இன்றைக்கு கூட இதே போல துக்கத்தோட இருக்கீங்க, அவங்க பிள்ளைய குறிச்சோ ஏதோ ஒரு இழப்பை குறித்து கவலையோடு இருக்கீங்களா? உங்க பிள்ளைய குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றார். இயேசுவின் பாதத்திலே அங்கே அவங்க இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். அந்த ஆறுதலோ கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு கண்களை மூடி ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்கள் அழுகையின் நிந்தையை கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இயேசப்பா, நான் மரித்த லாசருவை உயிரடைய செய்தீங்க. இதே போல எத்தனையோ பேருக்கு இன்றைக்கும் உயிருள்ள சாட்சியாக அநேகரை எழுப்பியிருக்கீங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, துக்கத்தோடு, அழுகையோடு, நிந்தியோடு, அவமானத்தோடு இயேசப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அழுகையை மாற்றி நீங்க ஆனந்த கழிப்படையை செய்யும்படி இயேசப்பா நாங்க கேட்கிறோம். உடைய நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னது போல அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல், சந்தோஷம், சமாதானத்தை கொடுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை